ஸோ திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு இந்த மாடல்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நமக்கு ஜென்ரலாவே தெரியும். மெயின்லி பவர் கால்குலேட் பண்ண சொல்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்க டைரக்டாவே கேட்டுட்டாங்க. ஸோ தே கேவ் ஒன் ரியாக்ஷன். ஸோ ஒன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த ரியாக்ஷன்ல இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டுக்கான மாசஸ் எல்லாமே கொடுத்துட்டு த வேல்யூ ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷனா கொடுத்தா ஐ வில் ஃபாலோ த ஒன்லி ஒன் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எனர்ஜி கொடுத்துருக்கறனால தட் எனர்ஜி ஃபார்முலா E is equal to del m into c square. உங்களுக்கு நல்லாவே தெரியும், c ஸ்கொயரை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ண 931 தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் ஃபர்தரா என்ன பண்றேன்னு பாருங்க, del m கால்குலேட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் அப்படிங்கறனால மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ சிம்பிளா நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் த ரியாக்டன், தட் இஸ் அவர் யுரேனியம். யுரேனியமோட மாஸ் என்னன்னு பாருங்க, 234.043 மைனஸ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல மாஸ் ஆஃப் த யுரேனியம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் தி யுரேனியம் that is a 238 now. So I am substituting a 238 on here. So in the 238 நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். 238.050 minus. So mass of the thorium, that is a products no 234.043 plus mass of the helium. So mass of the helium க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். mass of the helium அப்ளை பண்ணோம்னா 4.003. So simply we can add, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், minute values கூட விட்டுறக்கூடாது. So I am simply adding these terms individually. 234.043 and 4.003 add up பண்ணும்போது you will get 238.04 then 6. So we can do the subtraction. 238.050 minus 238.046. உங்களுக்கு மாஸ் டிஃபெக்ட் எப்பவுமே ரொம்ப சின்னதா வரணுங்கிறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். அப்போ மாஸ் டிஃபெக்டோட வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது ஐ ஆல்மோஸ்ட் கால் 0.004 தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாஸ் டிஃபெக்டை அப்படியே இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணி கேன் வி டூ எனர்ஜி கால்குலேஷன். அப்போ எனர்ஜி கால்குலேஷன் என்ன வரும்னு பாருங்க, E is equal to 0.004 into 931 mega electron volt. If I do the multiplication, அவங்களே நமக்கு 931 mega electron volt தான் கொடுத்திருக்காங்க. மாத்தி கொடுத்திருந்தாலும் நம்ம மாத்தி அப்ளை பண்ணும். If I do the calculation, I will got simple term என்ன கிடைக்கும்னா, that is a 3.726 mega electron volt கிடைக்கும். ஆப்ஷன்ஸ்ல எனக்கு கொடுத்திருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல தான் இருக்கு. ஸோ மெகா டூ நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், கிலோக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 3726 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் 10 பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐ வில் கெட் த ஆப்ஷன் 3. சரிங்களா, இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா?